Swayam Prabha. Digital India. Educated India. இப்போது ஃபோர்த் லா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஆப்ஜெக்ட்ஸ் டிகே அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதோடைய காலம் ஆக ஆக அதோடைய உபயோகம் குறையும் அப்படிங்கிற ஐடியாவை பார்த்தோம். ஃபிஃப்த் லா, ஐந்தாவது லா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் சிஸ்டம்ஸ் க்ரோ எக்ஸ்பொனென்ஷியலி அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி அஸ்யூம் அ லீனியர் ரிலேஷன்ஷிப் விச் இஸ் ராங் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ நமக்கு சாதாரணமாக ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னாக்க, ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு மெஷின் வச்சுக்கிறோம். ஒரு மெஷினை வச்சுட்டு இந்த மெஷினில் மூலமாக ஒரு 100 பொருட்களை இன்றைக்கி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இன்னொரு மெஷின் வாங்கி போடலாம்ப்பா, அப்போ எவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுவோம். 150 செய்ய முடியும்னு சொல்ல மாட்டோம், 220 செய்ய முடியும்னு சொல்ல மாட்டோம். ஒரு மெஷின் 100 கொடுக்கறதுனா 2 மெஷின் 200 கொடுக்கறது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிடுறோம். அதை தான் இங்கே சொல்ல வரோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி அஸ்யூம் அ லீனியர் ரிலேஷன்ஷிப். 1 100 கொடுத்ததுன்னா 2 200 கொடுக்கும்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இருக்காது. அது 180ஆகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அதிகமாக கூட வரலாம். ரொம்ப இதில் அந்த லீனியாரிட்டி அசம்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு அசம்ஷன். ஆனால் இதை நம்ம நிறைய நேரத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். அதை யூஸ் பண்ணுறது தப்புன்னு இங்கே சொல்ல வரல. ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் லீனியராக இருக்காது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், எக்ஸ்பொனென்ஷியலாக இருக்கும் அப்படின்னு ஒரு இது வரும். அதை புரிஞ்சுக்கணும். இதை நம்ம சில நேரங்களில் ப்ராபபிலிட்டிலாம் படிக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுப்போம். பட் சம்டைம்ஸ் இந்த டெசிஷன்ஸ்லாம் எடுக்கும்போது இந்த லாஸை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வருது. ஸோ லீனியராக இருக்காது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு மெஷின் 100 கொடுத்ததுன்னா 2 மெஷின் போட்டால் 180 தான் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சொல்ல வருது. ஆறாவதுலாம் டெக்னாலஜி அட்வான்சஸ். எப்போவுமே நமக்கு பக்கத்தில் இருக்கிற டெக்னாலஜி முன்னேறிக்கொண்டே தான் இருக்கும். முன்னேற்றங்கள் டெக்னாலஜியில் நிறையா இருக்கும். டெக்னாலஜி ஆல்வேஸ் அட்வான்சஸ். டிகே ஆஃப் சிஸ்டம்ஸ் கிரியேட் நியூ சிஸ்டம்ஸ் வித் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபோர்த் லாவில் ஆப்ஜெக்ட்ஸ் டிகேன்னு பார்த்தோம். ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ண அதோட இது குறையும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒரு பொருளை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த பொருளை மாற்றுறோம். உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோன் வேலை செய்யுது, அப்புறம் ஏதோ ஆறுது, அதோட பர்ஃபார்மன்ஸ் குறையிறது, அதை மாற்றுறோம் அப்படின்னு வச்சுப்போம். மாற்றும் போது என்ன பண்ணுவோம், ஒரு புது ஃபோன் வாங்கும்போது பழைய ஃபோனோட பெட்டராக வாங்குகிற மாதிரி தான் பார்ப்போம். நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், அந்த வாங்கும் அளவு நம்மக்கிட்ட பணமும் வசதியும் இருக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டான்னாக்க we will replace it with a new system which has a better performance அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நியூ மீன்ஸ் ஆர் பெட்டர் தென் ஓல்டு மீன்ஸ். இந்த இடத்துல மீனுங்கிற வார்த்தைக்கு ஆவரேஜ், சராசரி, ஆவரேஜஸ் ஆர் பெட்டர். அதாவது பழைய ஃபோன் நமக்கு இவ்வளோ கொடுக்குது அப்படின்னாக்க புது ஃபோன் அதை விட அதிக திறமையானதாக இருக்கும். இப்போ ஒரு வண்டியை மாற்றுறோம் அப்படின்னா, பழைய வண்டி நமக்கு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ மைலேஜ் கொடுக்குறது, இந்த டைப் ஆஃப் வண்டியாக இருக்குன்னா புது வண்டி அதை விட பெட்டராக இருக்கிற மாதிரி தான் வாங்குவோம். அதனால் காலப்போக்கில் நம்ம அதிகம் பணம் செலவழித்தால் கூட நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செய்வோம் அப்படிங்கிறது ஆறாவது லா சொல்கிறது. செவன்த் லா சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் பிஹேவ் ரேண்டம்லி. ஸோ இந்த ரேண்டம்னஸ்னால் என்னங்கிறத நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. டிட்டர்மினிஸ்டிக், ரிஸ்க், ரேண்டம்னஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லணும். அதை சொல்ல ட்ரை பண்ணலாம். இப்போது ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொன்னோன்னாக்க ஒரு விஷயம் 2-3 ரிசல்ட்டை கொடுக்கலாம், அது என்னன்னு தெரியாது. அப்படி இருந்தோன்னா அது ரிஸ்க்குன்னு பேர். அந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு ரேண்டம் வேரியபிள்னு பேர். ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம ஒரு முதல்ல டிட்டர்மினிஸ்டிக்னா என்னங்கிறத பார்ப்போம், அப்புறமா ரிஸ்க்ன்றது என்னன்னு பார்ப்போம். அப்போ எது ரேண்டம் வேரியபிளுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் கொஞ்சம் பணம் போடுறாரு, பேங்க்கில் போடுறாருன்னு வச்சுப்போம். பேங்க்கில் இத்தனை சதவிகிதம் வட்டி கிடைக்கும்.
அவங்க இவ்வளோ பணம் போட்டாங்கன்னாக்கா இவ்வளோ மாதத்துக்கு போட்டால் இவ்வளோ வட்டி வருங்கிறது நம்ம கணக்கு போட்டுடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டுடலாம். போட்டான்னாக்கா நமக்கு கரெக்டாக தெரியும். இந்த இந்த இதில் ஒரு 1000 ரூபாய் போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு வருஷம் கழித்து இந்த 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 60 ரூபா கிடைக்கும். 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் கிடைக்கும். ஆக நீங்கள் 1060 ரூபா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இது பேர் டிட்டர்மினிஸ்டிக்னு பேர். இப்போ இதே 1000 ரூபாயை வந்து ஒருத்தர் வந்து ஷேரில் போடுறாருன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ என்ன ஆகும், 1000 ரூபா போட்டு ஷேர் வாங்கிட்டாருன்னு வச்சுப்போம். சின்ன சின்ன ஷேர்ஸ் வாங்குகிறாங்க, 10 ரூபா 20 ரூபா விற்கிற ஷேர்ஸ் ஏதோ வாங்குகிறாங்க. ஷேர்ஸ் இருக்குது 1000 ரூபாய்க்கு. இப்போ கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து அந்த ஷேரை விற்றோன்னாக்கா இத்தனை பணம் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியுமோ? முடியாது. அந்த ஷேரோட வேல்யூ உயர்ந்ததுனாக்கா நமக்கு வேறு கிடைக்கலாம், அந்த ஷேரோட வேல்யூ குறைந்ததுனாக்கா வேறு கிடைக்கலாம். ஸோ நமக்கு என்ன பணம் கிடைக்க போகிறதுங்கிறது அந்த நேரத்தில் கரெக்டாக சொல்ல முடியாது. அது டிட்டர்மினிஸ்டிக் இல்லை. அது பேர் ரேண்டம் வேரியபிள். ப்ராபபிலிஸ்டிக் அது பேர் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு பேர். ஸோ ரேண்டம்னாக்கா கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த அந்த நம்ம சொல்கிற விஷயமானது பல மதிப்புகளை, நிறையா வேல்யூஸை எடுத்துக்கொள்ளலாம். சில நேரங்களில் அதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டியும் நம்மளால் கொடுக்க முடியும். அது மாதிரி கொடுக்கும்போது ரிஸ்க், அன்சர்டன்ட்டி அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் சொல்லுவோம். பின்னாடி அது எங்கே தேவைப்படுறதோ அந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னொரு உதாரணம் வந்து சொன்னோன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு 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 போட்டிக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு உதாரணத்துக்காக தான் இது சொல்லப்படுறது. ஒரு போட்டிக்கு போகிறோன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம சில நேரங்களில் வந்து பார்க்கலாம், கடற்கரை பீச்சில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பலூனாக கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தானா அவர் ஒரு சின்ன துப்பாக்கி கொடுப்பாரு. அந்த சின்ன சின்ன புல்லட் இருக்கும், அதை வச்சு அந்த பலூனை அடித்து உடைக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். சாதாரணமாக என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கு அவர் கேட்குற 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தானாக்கா அவர் ஒரு 10 தடவை 20 இந்த சின்ன சின்ன குண்டுகளை கொடுப்பாங்க. அதில் நம்ம எவ்வளோ சுடுறோம் அப்படிங்கிறத நம்மளோட திருப்திக்கு சுட்டுட்டு வந்துருப்போம். இப்போ அதை கொஞ்சம் மாற்றி, இப்போ வந்து கையில் 10 குண்டுகள் இருக்குது. இந்த 10 குண்டுகளையும் நீங்கள் கரெக்டாக 10 பலூனை உடைச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த போட்டியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு நீங்கள் 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம 50 ரூபா கொடுத்து அந்த போட்டியில் பங்கெடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும், 2 விஷயம் ஆகும். அந்த 10 குண்டுலேயும் 10 பலூனை உடைச்சிட்டோம்னாக்கா நமக்கு 50 ரூபாய் லாபமாகும். அந்த 10 குண்டில் 10 பலூனை உடைக்க முடியலன்னாக்கா 50 ரூபா நமக்கு நஷ்டமாகும். ஸோ கடைசியில் அந்த போட்டி முடிவில் நம்மக்கிட்ட எவ்வளோ பைசா இருக்குங்கிறத சொல்ல முடியுமா? முடியாது. அது வந்து ஒன்று 100 ரூபாவாக இருக்கும் கையில், இல்லை 0வா இருக்கும் கையில். அது நம்ம கையில் இருக்கும் பணம். இதே வந்து நம்மளுடைய நெட் வெற்றி தோல்வின்னு பார்த்தீங்கன்னா +50 இருக்கலாம், -50 இருக்கலாம். இது வந்து அப்போ நம்ம அது பேர் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு பேர். அதனால தான் இதில் இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம நினைக்கிற எல்லாமே வந்து டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்காது, ரேண்டமாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது திருப்பி இதே உதாரணம் ரேண்டம்னஸ்க்கு சொல்லணும்னாக்கா, இப்போ நம்ம பைக்கை எடுத்துகிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அவர் வீடு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட கால் பண்ணிவிட்டு நான் கிளம்பிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கு 5 கிலோமீட்டரில் ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம போகிற நேரம் கரெக்டாக 15 மினிட்ஸாக இருக்குமா? சொல்லவே முடியாது. நடுவில் 4 சிக்னல் இருக்குது, நம்ம கரெக்டாக போய் சிக்னலை வரிசையாக மாட்டின்றோம்னாக்கா 20 மினிட்ஸ் ஆகலாம். இல்லை நமக்கு சிக்னல் கிளியராக கிடச்சிடுது வண்டியில் போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா 12 நிமிஷத்தில் போயிடலாம். இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காக அங்கே ஒரு ஊர்வலம் வருது, ஒரு இது வருது, நிறுத்திடுறாங்க ஒரு 10 நிமிஷம்னாக்கா 25 நிமிஷம் கூட ஆகலாம். இல்லை வேறு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் காரணத்தில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னாக்கா 1 ஹவருக்கு மேலேயே கூட ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரேண்டம்னஸ் அப்படின்னு பேர்.
ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் பிஹேவ் ரேண்டம்லி. நம்ம நினச்சிப்போம் அது கரெக்டாக ரேண்டம்னஸ் இல்லாமல் போயிடுவோன்ட்டு, ஆனால் அது ரேண்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இதில் சொல்கிறது. இன்ஹெரண்ட்லி ஸ்டொக்காஸ்டிக் பிஹேவியர். இந்த ப்ராபபிலிஸ்டிக்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு பதிலாக ஸ்டொக்காஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்காது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சம்டைம்ஸ் அதில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வரும், ஆனால் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ரேண்டமாக இருக்கும் அப்படிங்கிற. எக்ஸ்பெக்டட் எல்டிடி வர்சஸ் ஆக்சுவல் எல்டிடின்னு இங்கே போட்டிருக்கு. எல்டிடினா லீட் டைம் டிமாண்ட். இப்போ ஒரு பொருளுக்கு டிமாண்ட்னா தேவை, இது பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு கடையில் வந்து ஒரு பொருளை விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்காக ஒரு பானம், ஒரு ஒரு ஹார்லிக்ஸ் அப்படின்னு ஒரு பானம்னு வச்சுக்கலாம், அதை விற்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு கடையில். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு கடையிலையோ இதை விற்கிறாங்க இந்த பொருளை. ஸோ அது வந்து அவங்க எங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதோ அவங்கள்ட்டேருந்து வாங்கி வச்சுட்டு இது விற்பனையாகும். நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம், அந்த நம்ம ஆர்டர் பண்ணின நேரத்துலேருந்து அது வர்ற நேரம் இருக்குது பாருங்கள், அது பேர் லீட் டைம்னு பேர். ஸோ இப்போ வந்து ஒரு அந்த டைம் வந்து அவர் வந்து ஒரு 2 நாளில் நம்ம ஆர்டர் பண்ணால் அனுப்புவார்னு வச்சுப்போம். நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 விற்பனை ஆகுதுன்னாக்கா 2 நாளைக்கு 200 விற்பனை ஆகும். சரி, கையில் 200 ஸ்டாக் இருக்கும்போது ஆர்டர் பண்ணியாச்சுனாக்கா ஸ்டாக் வரும்போது இந்த 200 விற்றுருப்போம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், 2 நாளில் கொடுத்துருவாருன்னு நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் நமக்குன்னு நேர காலம் சரியில்லைன்னா ஒரு 3 நாள் ஆக்கிடுவார். அப்போ ஒரு 3 நாள் ஆக்குறாருனாக்கா 3ஆவது நாள் விற்பனை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஐட்டம் இருக்காது, வர்றவங்கிட்டக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது வேறு விஷயம். பட் இந்த பாயிண்ட் எடுத்துனீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வர்ற டைம் எடுத்துக்கிறாங்க பாருங்கள், அது சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தை விட வேறாக இருக்கலாம். 2 நாள் நினச்சிக்கிற இடத்துல 3 நாள் ஆகலாம், இல்லை 2.5 நாள் ஆகலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். அதே மாதிரி parallel processors behave differently. இப்போ ஒரு ஏடிஎம் இதுக்கு போகிறோம், எந்த ஏடிஎம் மிஷினில் வேணால் போய் நம்ம கார்டு போட்டு எடுக்கலாம். ஏன்னா கரெக்டாக அதே டைம் தான் ஆகும்னு சொல்ல முடியுமா? முடியாது. நமக்குன்னு திடீர்னு இந்த மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாகும், எங்கேயானு சுற்றிட்டு இருக்கோம், அது மாதிரி அன்ன ரேண்டம்னஸ் இருக்கும் எல்லாத்துலேயும் அப்படிங்கிறத 7th law நமக்கு சொல்லுது. 8th law வந்து லிமிட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரேஷ்னாலிட்டி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம ஹியூமன் மைண்டு வந்து லீனியர் திங்கிங் தான். நான் சொன்னேன், ஒரு மிஷின் 100 கொடுக்கும்னா 2 மிஷின் 200 கொடுக்கும். நமக்குள்ள அது ட்ரெயினான ஒரு விஷயம். அந்த லீனியர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளை விற்று 100 ரூபா லாபம் பண்ணலாம் அப்படின்னாக்கா 10 பொருளை விற்று 1000 ரூபா லாபம் பண்ணுவோம் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது 1000 இருக்காது, 900 இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். அது பேர் தான் லீனியர் திங்கிங். அதே மாதிரி லிமிட்டட் பை 7 items அட் அ டைம். 7 விஷயங்கள் தான் ஒரு நேரத்தில் நம்ம மூளையால் யோசிக்க முடியும். சாதாரண மனிதருடைய மூளைத்திறன் வந்து 7 விஷயங்களை யோசிக்க முடியும், அதுக்கு மேலே யோசிக்க முடியாது. கீன் ஆன் சாட்டிஸ்ஃபைசிங் தேன் ஆப்டிமைசிங். மனிதர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி காரியங்கள் செய்யும் பொழுது என்னதான் இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து சாட்டிஸ்ஃபைசிங், திருப்தியாக இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில டெசிஷன் எடுப்போமே ஒழிய இது கிடையாது இது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பழகின மனிதர்களோடு அதை பண்ண மாட்டோம். ஸோ கீன் ஆன் சாட்டிஸ்ஃபைசிங் rather than optimizing. 9th law வந்து கம்பைனிங், சிம்பிளிஃபையிங் அண்ட் எலிமினேட்டிங் கேன் சேவ் டைம், மணி அண்ட் எஃபர்ட். விஷயங்களை சேர்ந்து செய்வது கம்பைனிங், சிம்பிளிஃபையிங் எளிதாக செய்வது, எலிமினேட்டிங் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது. இதெல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பண்ணினோன்னாக்க நம்மளால் நிறையா டைம், மணி அண்ட் எஃபர்ட், நேரம், பணம், எஃபர்ட், நம்ம போடும் முயற்சி, அது எல்லாமே குறைச்சி ஆனால் அதே நேரத்தில் அழகாக செய்ய முடியும் அப்படிங்கிறது 9வது பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை வச்சு கொண்டு தான் இந்த செல்லுலர் மேனுஃபேக்சரிங், ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எல்லாமே உருவானது வந்து இதன் மூலமாக. சிம்பிளாக காரியங்களை செய்ய ட்ரை பண்ணலாம், நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிற ஐடியாவே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் திங்கிங். அதுதான் இந்த இடத்துல 9th law வந்திருக்கிறது.
ஸோ ஆக இந்த 9 லாஸையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் இந்த டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையும் என்னென்னு பார்த்துடலாம். அதோடு வந்து இந்த முன்னுரை முடியும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த டெக்னிக்கில் செல்லுலர் மேனுஃபேக்சரிங்னு பார்த்தோம். கோல்ட்ராட் அந்த சிங்க்ரனஸ் மேனுஃபேக்சரிங், தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ செல்லுலர் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து மெஷின்ஸ் ஆர் குரூப்ட் இன்டு செல்ஸ். மெஷின்ஸை செல் அப்படின்னு கொண்டு வருவோம். இந்த இடத்துல செல் அப்படின்னாக்க ஒன்றாக கூடியிருக்கும் இடம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் கொண்டு வரணும். இந்த செல்லுங்கிற வார்த்தைக்கு, ஆங்கில வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. சில சமயம் வந்து ப்ரிசன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூட கொடுக்கும். செல் அப்படின்னாக்க சிறைச்சாலை, செல் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். அந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் கிடையாது. இந்த இடத்துல செல் அப்படிங்கும்போது இந்த கிட்டத்தட்ட இந்த பயாலாஜிக்கல் செல்லேருந்து வந்த இது ஒரே இடத்தில் இருப்பது அப்படிங்கிற மீனிங். செல் அப்படின்னா எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ மெஷின்ஸை குரூப் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்து, பார்ட்ஸை குரூப் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்து, அந்த குரூப்பான மெஷின்லாம் ஒரு இடத்துல வச்சோன்னாக்கா எல்லா பார்ட்டியும் ஒரு சின்ன இடத்துல செஞ்சு கொடுத்துட முடியும். இல்லைனாக்கா ஒன்று ஒரு இடத்துல இருக்குனாக்கா அந்த இடத்துக்கு அதை தள்ளி தள்ளி கொண்டு போய் செய்யணும், அது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது செல்லுலர் மேனுஃபேக்சரிங். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. அதை டேட்டாவை கொண்டு வந்து அதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்து சால்வ் பண்ணணும். ஈஸ் ஆஃப் அப்ளிகபிலிட்டி, எளிதாக வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் இஸ் நாட் வெரி ஹை. எதுவுமே ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கு பணம் செலவாகும். ஸோ அந்த காஸ்ட் வந்து இதில் ரொம்ப அதிகம் கிடையாது. ரீசனபிள் காஸ்ட்டில் இதை செய்ய முடியும். நிறையா கம்பெனிஸ் வந்து அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் இதில் சொல்கிறோம். இது வந்து ஒரு சின்ன படம். இது வந்து ஒரு ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பேர். அதாவது ஒரு சின்ன வரைபடம் மூலமாக இதை விளக்குவதற்கு முயற்சி செய்கிறோம். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கொண்டீங்கன்னாக்க இந்த டிஃப்ரெண்ட் கலரில் காமிக்கப்பட்டிருக்கு. ஆரஞ்சு கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது, லைட் ப்ளூ, ஒரு மீடியம் ப்ளூ, அப்புறமா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 ரவுண்டு காட்டியிருக்கோம். ஒரு ரவுண்டும் ஒரு மெஷின் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரே கலரில் இருக்கிற மெஷின்லாம் ஒரே மாதிரி விஷயங்களை செய்யக்கூடியவை. இப்போ ட்ரில்லிங் மெஷின் அப்படின்னாக்கா அந்த 8, 9, 10 பச்சை கலர் 3 ட்ரில்லிங் மெஷின். 3 கொஞ்சம் வெவ்வேறு ட்ரில்லிங் மிஷினாக கூட இருக்கலாம். ஒன்று சின்ன மிஷினாக இருக்கலாம், ஒன்று ரொம்ப பெரிய மிஷினாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஒன்று மிகப்பெரிய ரேடியல் ட்ரில்லிங் மிஷினாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் எல்லாமே ட்ரில்லிங் மிஷின். அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இதை பிங்க் கலரில் இருக்கிறது அது ஒரு வகை மெஷின் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ ஏ அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னாக்க அதை செய்யறதுக்கு பலவிதமான மெஷின்கள் தேவைப்படும். ஸோ அது முதல்ல இந்த 1, 2, 3 இருக்கிற இடத்துக்கு போய் அதில் ஏதாவது ஒரு மிஷின் அதுக்கு சொல்லுவாங்க, இந்த மிஷினில் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. அதில் பண்ணிக்கும். அப்புறம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போய் இதெல்லாம் பக்கத்தில் இருக்காது, ரொம்ப தள்ளி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கோம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறோன்னு வச்சுங்களேன். ஸோ எடுத்த உடனே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் டாக்டரை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு வாம்பாங்க, அங்கே போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அதை முடிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறமா திருப்பி டாக்டரை வந்து பார்க்கணும், திருப்பி மருந்துகள் வாங்கணும். அது மாதிரி நடந்துகிட்டே இருப்போம், அலைஞ்சிட்டு இங்கே அங்கேன்னு போயிட்டு வந்து கடைசியில் வேலை முடிஞ்சு வெளில வருவோம். அந்த மாதிரி இந்த ஏங்கிறது எல்லா இடத்துலையும் போயிட்டுக்கிட்ட வந்து கடைசியில் மேலே பார்த்திங்கன்னா ஏன்றது வெளில போகிறது. இது பேர் ஃபங்க்ஷனல் லே அவுட். அந்த காலத்தில் பண்ணுறது ஒரு இதுவும் அந்த ஃபார்மசின்னா அது ஒரு இடத்துல இருக்கும், டெஸ்ட் பண்ணுறதுன்னா அது ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மிஷின் ஒரு ரூமில் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். இது இப்போ தான் ஃபங்க்ஷனல் லே அவுட்டுன்னு ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆரோ மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதாவது அங்கே போயிட்டு வருது, அதை காட்டுது. இது வந்து நம்ம சும்மா ஏபிசிங்கிறத ஒரு படத்தில் காமிச்சிருக்கோம். உண்மையிலேயே ஒரு ஃபேக்ட்ரியில் போட்டு அந்த மாதிரி மேப் பண்ணி பார்த்தோன்னாக்கா எக்கச்சக்கமாக ஏரோஸ் இருக்கும், எக்கச்சக்கமாக மெட்டீரியல் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபேக்ட்ரிக்குள்ளே எக்கச்சக்கமாக மூவ் ஆகிடும். எப்படி வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே நீங்கள் போன உடனே உங்களுக்கு தோணும் இத்தனை பேர் இங்கே அங்கே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே பொருட்கள் மூவ் ஆகிட்டுருக்கும். இது பேர் ஃபங்க்ஷனல் லே அவுட். இது பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக.
நடுவில் என்ன பண்ணாங்க, இப்படி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தாங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளாமல் ஏங்கிறது ஒரு 10-15 பொருட்களாக எடுத்துக்கொண்டு ஒரு மெஷின் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் சில இதுக்குள்ளே கொண்டு வந்து 2-3 இடமா வச்சுட்டாங்கன்னாக்கா அந்த இடத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ் பக்கத்தில் இருக்குது, அது எல்லா வேலையும் முடிச்சுன்னு அங்கேயே வெளில போயிடும், சிம்பிளாக இருக்குமே அப்படின்னாங்க. அது பேர் தான் இங்கே 3 செல் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு கலர் மெஷின்ஸ் இருக்குது. இந்த முன்னால் இருந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதுக்குள்ளே இருக்கிறது ஒரே கலர் மெஷின் இருந்தது. அதனால என்ன ஆச்சு, இந்த பார்ட்ஸ் எல்லா இடத்துக்கும் நகர்ந்து போக வேண்டி வந்தது. இப்போ பல மெஷின்ஸை கொண்டு வந்து ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டை தூக்கி வச்சிட்டோம்னாக்கா அது போக வேண்டிய இது வந்து ரொம்ப கம்மியாகிடும். இதுதான் இப்போ 3 செல் காமிச்சிருக்கோம். ஏக்கு ஒரு செல், பிக்கு ஒரு செல், சிக்கு ஒரு செல். இது மாதிரி செய்யப்படுறது பேர் செல்லுலார் லேஅவுட் அல்லது செல்லுலார் மேனுஃபேக்சரிங் அப்படின்னாங்க. எது பண்ணாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த முன்னாடி இருந்ததில் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அது பேர் பூலிங் சினர்ஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து 3 பச்சை மெஷின் இருக்கா, ஒரு கணக்கு போட்டான்னா நமக்கு சரி ஒரு 3 பச்சை மெஷின் இருக்குது, சரி 3 வரும். இப்போ இதே பச்சை மெஷின் 3ஐயும் தூக்கி அந்த மாதிரி போட்டோம்னாக்கா 4 மெஷின் தேவைப்படலாம். அதாவது 4 மெஷின் செய்கிற வேலையை 3 மெஷினால் சில சமயங்களில் செய்ய முடியும், பூல் பண்ணும்போது செய்ய முடியும். அது பேர் பூலிங் சினர்ஜின்னு பேர். இதில் இருக்குது. ஒரு மெஷின் ஏதோ காரணத்துக்காக ஒர்க் ஆகலைனாக்கா சரி மீதி 2 மெஷின் வேலை செய்யுதா, எல்லா வேலையும் அதை வச்சுன்னு பண்ணலான்னு ஒரு தைரியம் இருக்கும். மெஷினோட யூட்டிலைசேஷன் வந்து ஹையாக இருக்கும், அதை எவ்வளோக்கு உபயோகப்படுத்துதல் ஹையாக இருக்கும். அதெல்லாம் இதோட அட்வான்டேஜ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதனால் உண்டாகும் சங்கடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் நிறைய மூவ் ஆக வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு பொருளை பண்ணிவிட்டு இன்னொரு பொருளை மாற்றி பண்ணுறதுக்கு டைம் அதிகமாகும். நிறைய இன்ஸ்பெக்ஷன் தேவைப்படும். முன்னாடி இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும், அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. மக்கள் என்ன சொன்னாங்க, கூட்டி கழித்து பார்க்கும்போது அடுத்ததில் யோசித்து பார்க்கலாம். அடுத்ததில் என்ன அட்வான்டேஜ், மெஷின்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது, சீக்கிரமாக பண்ணி முடிக்க முடியும். ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் மாற்றம் பண்ணும்போது டைம் கம்மியாக இருக்கும். ஸோ பார்த்தா நிறைய அட்வான்டேஜ் இருக்கே அப்படின்னாக்கா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா மெஷின்ஸ் எல்லாம் நகர்த்தணும். சட்டுன்னு ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா அது என்டையர் திங் நின்று போயிடும். முன்னாடி அப்படி இருக்காது, இருக்கிறத வச்சு ஓட்டலாம் அப்படின்னு செய்வாங்க. அதனால் இதில் வந்து செலவு கொஞ்சம் அதிகமாகும். செலவை தவிர எல்லாருமே இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேலை செய்யணும், மிஸ்டேக் ஆகாமல் வேலை செய்யணும், இல்லாட்டி டைம் வேஸ்ட்டாக போயிடும், யூட்டிலைசேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் என்ன பண்ணாங்க, காலப்போக்கில் கூட்டி கழித்து பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறையா பேர் வந்து இந்த லேஅவுட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. இது ஒரு 40லேருந்து 60 வருஷமாக நடைமுறையில் இருக்குது. நிறையா கம்பெனிஸ் வந்து செய்கிற ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாற் போல் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த கோல்ட்ராட் அப்படிங்கிறவர் நமக்கு அளித்த இந்த சிங்க்ரனஸ் மேனுஃபேக்சரிங் அல்லது தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி அடுத்தது பார்க்க போகிறோம். இது முதல்ல ஒன்று பார்த்தோம், செல்லுலர் மேனுஃபேக்சரிங் பற்றி. இது கோல்ட்ராட்ன்றவர் வந்து செல்லுலர் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னாக்கா, இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், பழசு மெஷினை நகர்த்தாமல் தள்ளி அங்கங்கே இருக்குது இல்லையா, அதையே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நன்றாக செய்ய முடியும் அப்படின்னு அவர் காமிச்சார். இந்த மாதிரி இருக்கிறது இப்படி மாற்றுறது ஒரு விதத்தில் நன்றாக செய்ய முடியும், அவர் இன்னும் கொஞ்சம் பண்ணி வேறு மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு பண்ணார். அவர் என்ன பண்ணார்னாக்கா, பாட்டில் நெக் மெஷின் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னார். அவர் அந்த கோலுங்கிற புக்கை எழுதினார், அதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த 3 விஷயங்கள் அவர் சொன்னார், இதையும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். த்ரூபுட்னா என்ன, இன்வென்ட்ரினா என்ன, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அவர் வந்து இந்த ஐடியாவை கொண்டு வந்தார், சிங்க்ரனஸ் மேனுஃபேக்சரிங்கிற ஐடியாவை கொண்டு வந்தார். அதில் நமக்கு நல்ல குவாலிட்டி தரம் கிடைக்கும், நல்ல கஸ்டமர் சர்வீஸ், நம்மக்கிட்ட பொருள் வாங்குறவர்களுக்கு நம்ம தரமான சேவை செய்ய முடியும், காஸ்ட் குறையும், டைம் குறையும் எல்லாம் சொன்னார்.
அவர் வந்து சில விஷயங்களை சொன்னார். அதில் 2-3 பாயிண்ட் இதில் பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் ரேண்டம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். அது என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த கான்டெக்ஸ்டில் என்னங்கிறத பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னாக்க டிகிரி ஆஃப் இன்ஹெரண்ட் வேரியபிலிட்டி இன் த சிஸ்டம். இதை நம்ம இன்டைரக்டாக பார்த்தோம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கல்லூரிக்கோ இல்லை வேலை செய்கிற இடத்துக்கோ நடந்து போகிறோன்னு வச்சுப்போம். இப்போது நானே வந்து என் வீட்டிலேருந்து ஆரம்பித்து நடந்து நான் வேலை செய்கிற இடத்துக்கு வரேன்னு வச்சுங்க. சாதாரணமாக 10 நிமிஷம் நட அப்படின்னு வச்சுப்போம். 10 நிமிஷம் நடங்கிறதுனால ஒரு 2 வீலரோ ஏதோ பண்ணல, நடந்து வரோம். இப்போ ஒரு நாளும் கரெக்டாக 10 நிமிஷமாக சொல்ல முடியாது. நான் அந்த உதாரணம் கொடுத்தேன். இப்போ 2 வீலரில் வரும்போது சிக்னல் கிளியர் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் போயிடலான்ட்டு. ஸோ அது ஒரு ரேண்டம் வேரியபிளாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரேண்டம் வேரியபிளை கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8லேருந்து 11, 12க்குள்ளே முடிஞ்சு போய்டும். எல்லா நாளும் கரெக்டாக 10வது நிமிஷத்தில் இருப்போம்னு சொல்ல முடியாது. அது பேர் இன்ஹெரண்ட் வேரியபிலிட்டின்னு பேர். அது அன்னைக்கு நடக்கிற இப்போ சில நாள் நம்மளை அறியாமல் வேகமாக நடப்போம், சில நாள் நம்ம அறியாமல் ஸ்லோவாக நடப்போம். ஸோ நமக்குள்ளே ஒரு இன்ஹெரண்ட் வேரியபிலிட்டி, அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்க முடியாது, ஆனால் அது வேரியபிளாக இருக்கும். அது பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு பேர். ப்ரெடிக்டபிள், அது நடக்கும். அதனால் ஒரு சின்ன இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். ரொம்ப நிறைய இன்ஸ்டெபிலிட்டி இருக்காது, சின்னதாக இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஆனால் இதே வந்து ரேண்டம் ஈவெண்ட் நீங்கள் சொல்கிறது எப்படின்னாக்கா, நான் வீட்டுக்குள்ளேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன். ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால ஒரு கல் தடிக்கையோ ஏதோ ஒன்றில் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அன்றைக்கி என்ன பண்ணுவோம்? அடிபட்டுடுச்சுன்னொடனே இன்னும் ஸ்லோவாக வருவோம். இல்லை ஒரு மருத்துவரை போய் பார்த்து ஒரு மருந்து போட்டுன்னு வரணுன்னு வேறு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ ரேண்டம் ஈவெண்ட்ஸ் வந்து தே டேக் பிளேஸ் அட் இர்ரெகுலர் டைம் இன்டர்வெல்ஸ். அதனால் பயங்கரமாக டிலே ஆகும், அதனால் டிஸ்ரப்ஷன் ஆகும், நேரத்துக்கு வர முடியாது. அதுக்கு உதாரணம் என்னென்னாக்கா, ஒரு பொருளை செய்யும்போது மெட்டீரியல் இல்லாமல் இருக்கும். பொருள் சப்ளை பண்ணுறவர் அன்றைக்கி சப்ளை பண்ணாமல் இருப்பார், மெஷின் பிரேக் டவுன் ஆகிடும். தே அக்கர் அட் தி லீஸ்ட் ஆப்பர்ச்சுன் டைம். நமக்கு எப்போ வேண்டாமோ அப்போ அது நடக்கும். அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பாட், இதை நம்ம மர்ஃபீஸ் லான்னு சொல்லுவோம். எங்கே நடக்கக்கூடாது அங்கே தான் நடக்கும், எப்போ நடக்கக்கூடாது அப்போ தான் நடக்கும்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கிறது. இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சு கொள்ளாமல் அது நடக்கும்போது சரியா இல்லைன்னு சொல்கிறதுல தப்பு அப்படின்னு கோல்ட்ராட் நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொன்னார். இதுதான் அது தவிர ரெண்டாவது என்ன சொன்னார்னாக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ரேண்டம் ஈவெண்ட்ஸ் அண்ட் டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னார். இப்போ 2 மெஷினில் போகிறதுன்னு வச்சுப்போம். இந்த ஒரு மெஷினில் ஒரு பிரச்சனை ஆகி டிலே ஆச்சுனாக்கா, அந்த டிலே ஆனது 2வது மெஷினை அஃபெக்ட் பண்ணும். 2வது மெஷினில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட் மெஷினில் ஒரு பிரச்சனை ஆகிடுத்துனாக்கா அது 2வது மெஷினை அஃபெக்ட் பண்ணும். அது பேர் டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரின்சிபிள்ஸை வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தார். அப்புறம் என்ன பண்ணார், அந்த கோலுங்கிற புஸ்தகத்தில் ஒரு அனாலஜி கொண்டு வந்தார், ஒரு உதாரணத்தை கொடுத்தார். இப்போ ஒரு மார்ச் பாஸ்ட் ஒன்று போகிறதுன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக மார்ச் பண்ணிட்டு போகிறாங்க. இது நம்ம ரிப்பப்ளிக் டே பரேட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மார்ச்சில் போயின்னு இருக்காங்க. எல்லோரும் முதல்ல அழகாக கரெக்டாக போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் கேப் இன்க்ரீஸ் ஆகும் டைம் ஆக ஆக. ஸோ ஸ்லோவஸ்ட் பர்சன் இன் தி ரோ டிசைட்ஸ் த பேஸ் ஆஃப் த ரோ. ஒரு ரோவாக போயின்னு இருக்கும்போது யார் ஸ்லோவாக போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இதனால் ஒரு ரோக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து வைட் ஆகும் அப்படிங்கிறத சொன்னார். எதுக்காக இதை சொன்னார்னாக்க, மேனுஃபேக்சரிங்லேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஆகும். ஒரு பொருளை செஞ்சு முடிக்கணும்னாக்கா முதல் ரோலைக்கும் கடைசி ரோலைக்கும் எப்போ அந்த டைம் இருக்கோ அதான் லீட் டைம், பொருளை செய்கிற டைம். அது மேனுஃபேக்சரிங் படி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பிட்வீன் ரிலீஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் மெட்டீரியல் இன்ட்டு ஃபினிஷ் குட்ஸ். அந்த இன்வென்ட்ரிங்கிறது 2க்கு நடுவில் இருக்கிற இடம். சில பேர் தாண்டிட்டாங்க, சில பேர் இன்னும் தாண்டலை, அதுதான் இன்வென்ட்ரி. த்ரூ புட்டுங்கிறது கடைசி ஆள் எவ்வளோ தூரம் தாண்டியிருக்காரோ
அவ்வளோ தூரம் மார்ச் பண்ணியாச்சு. ஆக அதுதான் த்ரூபுட்டு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம அதுக்கு என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுதான் அப்படிங்கிற ஐடியாவை இதில் கொண்டு வந்தார். அந்த ஸ்லோவஸ்ட் பர்சன் டிசைட்ஸ் த ஸ்பீடுன்னு இருக்கு பாருங்கள், அதை தான் பாட்டில் நெக் அப்படின்னு கொண்டு வந்தார். பாட்டில் நெக் அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த பாட்டில் நெக்குங்கிறது ஸ்லோ. அது அதனால் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னாக்க எல்லாமே ஃபாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வந்தார். இது ஒரு கோல்ட்ராட் தான் முதல்ல நம்ம எல்லாருக்கும் சொன்னாரான்னு கேட்டிங்கன்னாக்க இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் அவரை பற்றி இவ்வளோ படிக்கிறோம் அப்படின்னாக்கா, அவர் அதை சொன்ன முறை, அந்த புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய எஃபெக்டை, இதெல்லாம் ஒரு புதுமையை உண்டாக்கி நமக்கு தெரிந்த விஷயங்களையே நம்ம மறுபடியும் செய்ய வைத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணது இந்த கோல்ட்ராட் அப்படிங்கிறவருடைய கான்ட்ரிபியூஷன். அடுத்தது என்ன பண்ணாருனாக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் ரேண்டம் ஈவெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது பாயிண்ட் இருக்குது பாருங்கள். பிகாஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டூ நாட் ஆவரேஜ் அவுட். இப்போ இந்த ஆஃபீஸுக்கு நடந்து வர உதாரணத்தை எடுத்தோம்னாக்கா, ஆவரேஜாக 10 நிமிஷம் ஆகும்னா சில நாட்கள் 8 நிமிஷம் 9 நிமிஷம் ஆகும், சில நாட்கள் 11-12 நிமிஷம் ஆகும். ஒரு நாளும் நீங்கள் கரெக்டாக டைம் பண்ணி ஆவரேஜ் பண்ணிங்கன்னா அந்த 10க்கு நிற்கும். ஆனால் இப்போ 2 மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரு மிஷினுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, இன்னொரு மிஷினுக்கு இல்லை. அது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால 1 ஹவரில் 20 to 25 கொடுக்கும்னு வச்சுங்க. இது 25 கரெக்டாக கொடுக்கும் ஒரு ஹவரும். ஆனால் இதுலேருந்து வர்றது அடுத்த மிஷினுக்கு போகிறதுனால இதனுடைய அவுட்புட் 25 இருக்காது. ஓவரால் அவுட்புட் 25 விட கம்மியாக தான் இருக்கும். இது 1 ஹவரில் 25க்கு கம்மியாக கொடுக்கலாம், 1 ஹவரில் 25க்கு மேலே கூட கொடுக்கலாம், ஆவரேஜ் ஆகும் 25க்கு. ஆனால் இது கரெக்டாக 25 கொடுக்கறதா இருந்தால் மொத்தம் வர்றது 25 விட கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். நெகட்டிவ் வேரியன்சஸ் அக்யூமுலேட் அண்ட் டிஸ்ரப்ட் த ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு அருமையான உதாரணம் மூலமாக அந்த புத்தகத்தில் அவர் இதை காட்டுறார். இதெல்லாம் நம்ம நிறையா படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறார், 7 பிரின்சிபிள் அப்படின்னு கொடுக்குறார். பிரின்சிபிள்ஸ் இன் சிங்க்ரனஸ் மேனுஃபேக்சரிங்னு 7 பிரின்சிபிள் கொடுக்குறாரு. இந்த 7 பிரின்சிபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடத்தில் படிக்கலாம். நன்றி.